உனக்கு யார் வீடு வேணும்? போய் வெளியே கிட்ட போயா. வாவ், ராயப்பன் சித்தப்பா இவளோட சின்ன மாமாவா? அப்பன்னா இவ அப்ப என் செல்லக்குட்டி என் மாமன் பொண்ணா? ஐயோ, என் மாமன் பொண்ணுன்னு தெரியாம போச்சே. சரி பார்ப்போம். ஐயோ, என் செல்லம் என் தங்கம். சரி இப்படியே உள்ள விடுது, கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணுவோம். வெளியே போயா. ஏய், தண்ணி தானே கேட்டேன். சிட்டியில் இதெல்லாம் பழக்கம். இன்னும் கிராமத்தில் வந்துட்டு நான் பக்கத்து தெருவு தானே, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இன்னாரோட மையன்னு. நீ தண்ணியும் மோந்து கொடுப்போம். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பி போயா. அதெல்லாம் முடியாது. இப்போ எனக்கு தண்ணி உன் கையால் வேணும், இல்லைன்னா உன் மானத்தை வாங்கிட்டு தான் கிளம்புவேன். என்ன உத்தேசம்? உன்னை எல்லாத்தையுமே தட்டி கிளப்புற என்னையவே வந்து பயமுறுத்துற. வேற ஆப்ஷன் இல்லாதங்காட்டி அமைதியா இருக்கேன்டா. இதுவே எங்க வீடா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். இரு, தண்ணி தானே வேணும், இருந்த தொலை எடுத்து தரேன். இந்த வாட்டர் பாட்டில், முதல்ல கிளம்பு. சென்னை எவ்வளோ கோவப்படுது. வெயிட்டீஸ், தண்ணி குடிச்சிட்டு தரேன். சரி, நான் குடிச்சிட்டேன். மீதியை மாமா குடிச்ச மீதியை நீ குடிச்சிக்கோ. இந்த கேட்ச். பைத்தியம் 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 போட இருக்கா. சரி பட்டா, லவ் யூ. என்ன மாமா, அனிதா அனிதான் கூப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிழிஞ்சது. இவ வேற வந்து ஆட்டையை சொதப்பி விட்டாலே. இவங்களா? இங்க இங்க இங்க. ஆமா, நீங்க இங்க இங்க. உங்க பேரு, நீங்க இவரோட ஆஃபீஸ்ல தானே ஒர்க் பண்றீங்க. நீங்க இங்க இங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்று புரியல. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, இவரும் இங்க இருக்காரு, அப்படின்னா நீங்க என்னங்க? நான் கேட்டதே திருப்பி நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு புரியலையே. எனக்கும் அதுதாங்க புரியல. நீங்க உங்க அம்மா அப்பா பேர் என்ன? நான் தான் சாரதா சிவகுமார், அவங்களோட பொண்ணு. நீங்க அப்படியா? அப்படின்னா அவங்க எங்க சித்தி சித்தப்பா. நீங்க அப்ப என் சித்தி பொண்ணா? அப்படின்னா நீங்க மனு பெரியப்பா ரமா பெரியம்மாவோட பொண்ணா? ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம ரெண்டு சிஸ்டர்ஸ் தானே? ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்மளாம் லண்டன்லேயே இருந்து கூட ஒரே குடும்பத்தாளுக்கும் தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கும் பாரு. ஐயோ, என்னால் நம்பவே முடியல. அப்போ நீங்கள் தான் பெரிய பெரியம்மாவோட ரெண்டாவது பொண்ணு காயத்ரி அக்காவா? ஆமாம் ஆமாம். அப்போது நீ அனிதா குட்டியா? எவ்வளோ சின்ன வயசில் பார்த்ததில்ல. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனிதா. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ எங்கள் கூட வேலை செஞ்சு கூட நீ எங்களோட ரிலேஷன் கண்டு கூட முடிக்க முடியல. கண்டிப்பாக பெரியமாவும் பெரியப்பாவும் பார்த்துருந்தேன்னா கண்டுபிடிச்சிருப்போமோ என்னமோ. நம்மளா சின்ன வயசில் சந்திச்சதில்ல, அதான் ஞாபகமே இல்லை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோண்டி. யாருமே, நாங்களும் யார்கிட்டயும் பேசல, நீங்களும் யார்கிட்டயும் பேசாதங்காட்டி அப்படி இருக்கு. சரி, பெரியவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம எப்போ போல சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஓகே? இல்லை, மாமா கத்துனா இருந்தால் வந்தேன். இவனா முடிச்சுட்டா. எப்படியோ இவளை கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம்னு நினச்சேன். இவ தேவையில்லாம முடிச்சு விட்டாலே. சஸ்பென்ஸ் உடைக்கிறதுல இவளுக்கு என்ன சந்தோஷம் தெரில. ஏன் மாமா கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, போ. உங்கள் அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு போ. மாமாக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி மாமா, நான் வர இரு. டே, நீ என்னை எவ்வளோ தூரம் ஏமாத்திட்டல. நீ வளராத. நானே இப்போதான் உன்னை பார்க்குறேன். எனக்கு தெரியுமா? இப்போதான் கேட்டீரா? உங்கள் சித்தப்பா பேர் என்ன, உங்கள் மாமா பேர் என்னன்னு கேட்டல. நான் சொன்னேன்ல எங்கள் மாமா பேர் ராயப்பன். அப்போ நீ கெஸ் பண்ணியிருப்பல்ல. கெஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கல. ஏய், இப்போதே கிட்ட வர. மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, போகாதீங்க. நீ சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, போடா. பத்தியாடி பாத்தியா, நான் சொன்னல, சொந்தம் பந்தம் எதுவாக இருந்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டி. நீ எனக்கான மட்டும்தாங்கிறது இப்பயாவது ரியலைஸ் பண்ணுறியா? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு கேட்டியே, புரிஞ்சுதாடி என்ன உறவு இருக்குன்னு? என்னை தாண்டி தாண்டி எல்லா உறவும் உரிய வரும். எனக்கு தாண்டி முதல் உரிமை உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு. சும்மா நிறுத்துறியா? உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது? உன் அண்ணாவுக்கும் என் அக்காவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூடவா பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒன்று, நீ என் பின்னாடி சுற்றுறது அப்படியே நிறுத்திக்கோ. உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் செட் ஆகாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆண்டவன் போட்ட முடிச்ச பார்த்தியாடி. உங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, எங்கள் வீட்டில் 3 பசங்க. யார் வேணால் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு காயு குட்டி தாண்டி வேணும்.
வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே உங்கள் அண்ணனால தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு. அது மறையவே இல்லை இப்போ வரைக்கும். நீயும் ஏதாவது புதுசாக பிரச்சனை கிளப்பாத. எனக்கு உன் குடும்பத்து மேலே இருக்க நம்பிக்கையே இல்லை. முதல்ல உன் மேலே நம்பிக்கை இருக்காது. இப்போ பத்தாதைக்கு நீ தான் அந்த குடும்பம் வேற தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்ப முடியும்? போட வேலை பார்த்து. இங்கே பாரு, என் அண்ணன்லாம் தப்பு பண்ணல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அவனை குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் என் அண்ணன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அவன் உண்மையாலுமே எந்த பொண்ணு விரும்புகிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். அது உங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதனால் நீ அமைதியாக அவங்க லைஃப்பை நினச்சி நம்ம லைஃப்பை இழந்துடாத. எனக்கு நீ வேணும், என் பொண்டாட்டியாக நீ வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். நான் இது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரிலடி. ஆனால் உன் கண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு நீ தான் எல்லாமே எனக்கு தெரியும்டி. புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பின்னாடி அலையிறங்காட்டி என்னோட தகுதி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னோட லவ்வோட வேல்யூ உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பம் தான் என் அக்காவோட வாழ்க்கைக்கும் அவளோட இப்படி பரிதாபமான நிலைமைக்கும் காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நாங்கள் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டாங்க, என்னாலையும் ஏற்றுக்க முடியாது. என் குடும்பத்தில் நான் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவேன். அதுக்காக என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ண இன்னொரு குடும்பத்துக்கு கூட நான் சகஜமாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நல்ல வேலை நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை. அது இல்லை, நான் போகிறேன். என்ன சொல்ல வந்தா சொல்லுடி. ஒன்றும் இல்லை. உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என்னைக்கும் ஒத்து வராதுன்னு சொல்கிறேன், புரியுதா? இங்கே பார், என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னைக்கும் ஒத்து வராது. ஆனால் உனக்கும் எனக்கும் ஒத்து வரும், புரியுதா? நான் என் குடும்பத்துக்காகலாம் வாழ மாட்டேன். அது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். அவங்க எனக்கு முக்கியம்தான். ஆனால் அதுக்காக நான் விருப்பப்பட்ட பொண்ணெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் அனிதா மேலே என்கிட்ட ஒரு சொட்டு ஃபீலிங் கூட கிடையாது. அவள் என்னை விட சின்ன பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் பையன் இல்லை, அதனால நான் கொஞ்சம் அவங்க மேலே அக்கறையாக எடுத்துக்குவேன். அதனால எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் அவங்கள பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையில தாண்டி ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவ தான் நமக்கு பொண்டாட்டின்னு தோணும். அது உன்னை பார்த்தா தாண்டி தோணுச்சு. ஏண்டி நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன வேணா இருக்கலாம் ரகு, பட் சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல. தேவையில்லாமல் உங்கள் மனசில் கற்பனை கொள்ள வரையாதீங்க. அது அழியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு பேர் கற்பனை கோலம் இல்லை, கற்பனை ஓவியமும் இல்லை. என் மனசில் என்ன நடக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காமல் நான் விட மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு இருக்கும்போது என் லைஃப் பார்ட்னர் நீ தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எந்த விஷயத்துலையும் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். வேறு எந்த சாய்ஸ்க்கும் நான் போக மாட்டேன். கல்யாணம் பண்ணால் உன்னை தான், இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போகிறேன்டி. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பிடிக்காத ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ கட்டாயப்படுத்துறீங்க ரகு. என்னடி பேசுகிற நீ? உனக்கு என்ன பிடிக்கலை? இப்போ ஒரு வார்த்தை பெறலாமல் சொன்னியே, எப்படி சொன்ன? நீ என்ன சொல்கிறேங்கிறதையும் எனக்கு புரியும், சொல்லாதையும் எனக்கு புரியும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன் மனசுக்குள்ளே நான் தாண்டி இருக்கேன். உன் மனசை படிக்கிற லெவலுக்கு என் புரியாமல் இருக்கேன்னு நினைக்கிறியாடி? சும்மா இந்த மாயாஜால வார்த்தை பேசுகிறதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டாம், அவ்வளோதான். என் அம்மா அப்பா மானத்தை வாங்கினவும் என் அக்கா மானத்தை வாங்கின குடும்பம் எனக்கு வேண்டாம். அதில் நீ தானே இருக்க. எனக்கு வேணாமே வேணாம். நீ முதல்ல என்ன சொந்தம்னு கேட்டேன். உங்களோட தகுதி எங்களோட தகுதி வேறன்னு சொன்னேன். இப்போ எல்லாமே ஒத்து வந்துடுச்சேடி. இப்போ என்னடி நீ என் சொந்தம், எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல வீட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். இது நான் உனக்கு பண்ணுற ப்ராமிஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் சம்மதம் பண்ணாதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் அதுக்குரிய ஒரு விருப்பம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்க மட்டும் சொல்கிறீ. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. ஓகேண்ணா, மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை தாங்குற சக்தி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இல்லை. போதும். இப்போ வரைக்கும் அவங்கள நான் காயப்படுத்திட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்தில் நான் காயப்படுத்தினேன் என் அம்மா அப்பா ரொம்பவே உடஞ்சிருவாங்க. வேண்டாம் ரகு, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலை. இதுக்கு மேலே என் மாமா பையனாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் அத்தை பொண்ணாக இருந்தாலும் சரி, என் பின்னாடி வர வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். இந்த கான்வர்சேஷன் இதோட நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்காக பார்த்துருக்காங்களே என் சித்தி பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்திக்காதீங்க ரகு. போதும். இங்கே வந்தது பார்த்தது எல்லாத்தையும் நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். ஏதோ ஒரு பிளாசிங் கவுட்ஸ் மாதிரி நம்ம 2 பேரும் இருந்துட்டு போகலாம். தேவையில்லாத பிரச்சனை வேணா ரகு. சரி, ஓகே, போ, பார்த்துக்கலாம். என்ன மனசில் நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டா மட்டும் புரியுது. இவன்கிட்ட பேச முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ லவ் யூ. போடாங்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா, திருந்தவே மாட்டேன். கண்டேன் கண்டேன் என்னுடைய
என்னுடையவளை கண்டேன் கண்டேன் என்னுடைய உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று. அதுவும் நாங்களாம் இங்கே வந்து தான் புக் பண்ணோம் டேரெக்டாக. அப்படி இருக்கும்போது ஒரே நம்பர் தான் வந்திருக்கு பாருங்கள். இது 2021. எங்களை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்களே மேம். சீட் என்ன மேம்? மேம் சாரி, இங்கே பெரிய விஐபிஸ் ஒருத்தவங்க வராங்க, அதனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் சீட் அரேஞ்ச் பண்ண முடியும். ப்ளீஸ் மேம் என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க மேம். என்னங்க உங்களோட? சரி விடு, அவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே, கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம மாறி உட்காந்துக்கலாம், சரியா? என்னடி இது, நம்ம சீட்டை நமக்கே தரமாட்டேங்கிறாங்க, நம்ம இதுக்காக கன்வின்சிங்கெல்லாம் போகணுமா? சரிடி, விஐபின்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களும் வேலைக்காக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? சரி வா, எப்படி இருந்தாலும் 2 பேரும் கண்ணை மூடி தூங்க தானே போகிறோம். எங்கேருந்து தூங்கினா என்ன? வைத்தியம் 2 பேர் தனியாக போகிறோன்னு தெரியுமா தெரியாதா? அம்மா 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா உட்காந்து சேஃப்டியாக தானே வர சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம்டி, ஃப்ளைட்டில் தானே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? யாராவது கிட்ட சொல்லி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி சீட் மாற்றி விட சொல்கிறேன். அக்கா ப்ளீஸ், நாங்கள் 2 பேர்த்துக்கும் ஒட்டுக்காக தான் வேணும். தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட தெரியாது, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் சொன்னதாக சொல்லுங்கள். அவங்களும் ஒட்டுக்க உட்காந்துக்கிட்டும், நாங்களும் ஒட்டுக்க உட்காந்துக்குவோம்லக்கா, ப்ளீஸ். சரி மேம், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ளீஸ் எனக்காக இப்போ உட்காருங்க மேம். பாருங்கள், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. மேம் ஏன் மேம்? சார் உங்களால் எனக்கு வேலை போயிடும் போலையே. இங்கே உட்காருவீங்க, உங்களுக்கு எதுவும் போகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். மேம் ப்ளீஸ் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம், நானும் உங்களை மாதிரி தானே. ஏன் மேம்? ஏய் பாவண்டி, ஏண்டி? சரி, எங்களால் உங்களுக்கு லைஃபே போயிடக்கூடாது, கேரியரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் இதே போய் உட்காறேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ். இவ்வளோ மணி நேரம்லாம் தெரியாத ஒரு நபர் கூட ட்ராவல் பண்ண முடியாது. உங்கள் சுச்சுவேஷன் தெரியுது மேம், சொல்கிறேன். தேங்க்யூ மேம், ஸோ ஸ்வீட் மேம். 2 பேர் உட்காருங்க, வந்ததுக்கப்புறம் நான் பேசிட்டு சொல்கிறேன் மேம். என்னமோங்க போங்க, புதுசாக சொல்கிறீங்க. ஹாய் சுனிதா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானா? நீங்கள் எங்கே இங்கே? நாங்களும் இந்தியா தான் வரோம், அதுக்காக தான். அப்போ இது ரகு நான் பார்த்தவே இல்லையா? ஆமாம், அவரே தான். இப்போ நீங்கள் ஒட்டுக்கா இருக்கிற சேரை கூட நாங்கள் தான் மாற்றிட்டோம், ஷஃபிள் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என் கூட உட்காந்துட்டு வரதுக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் என் குழந்தைனாராக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக உட்காருங்க. எனக்கும் தைரியமாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டுமே போகிறோமேன்னு பயந்துட்டே வந்தேன். இப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு எதுவும் துணைக்கு வர மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், அவர் எப்படி இருக்காரு? ஏன் நீங்கள் பேசலீங்களா? நீ பேசினேன், ஆனால் அதிகமாக யாரோ இருக்காங்க போல், யாரோ சண்டைலாம் போடுறாங்க, எங்கள் அத்தை பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னார். என்னால் அதிகமாக அவர்கிட்ட பேச முடியல. நானும் இங்கே கிளம்பி வர வேண்டியதாக இருக்கா. இனி இந்தியா ரீச் பண்ணி வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசணும். அதெல்லாம் நான் விலாவரியா அண்ணனையே சொல்கிறேன் நீ, சரிங்களா? நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்னமோங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும். எனக்கு எதுவும் மனசு உறுத்தலாகவே இருக்குது கதிர். அண்ணி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க கதிர். என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தானா? எது நாங்கள் பார்த்த வேலை? இது என்னவா வம்பா போச்சு? நான் பாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பேசுகிறேன்? நான் தான் கேட்கணும். என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணுறியடி? ஏய் முட்டைக்கண்ணா, ஆஃபீஸில் உன்னை ஒரு சாரி மதித்து மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இங்கே எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுப்பேன் நினச்சிட்டு இருக்காது, சரியா? நீ மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த புருஷனோ பொண்டாட்டி வந்து மரியாதையாக பேசணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும்டி. ஒரு பொறுக்கி, யூ உன் பக்கத்தில் தான் உட்காரணுமா? என் தலை இழுத்து. பக்கத்தில் உட்காரக்கு இப்படி யோசிச்சா என்னடி? வாழ்நாள் பூரா என் கூட தாண்டி இருக்க போற, அதுக்கு என்னடி பண்ணுவ? டி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன் கூடயா? அப்பா சாமி, ஒரு டைம் மிஷின் கூட யாராவது வாழ முடியுமா? எப்பப்பா நீ அப்பேற்பட்ட ஆளு. இங்க பாருங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத. ரகு சார் ரொம்ப நல்லவர் தான், கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கும் தான் செட் ஆகும். ஆமா, நீங்க யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல சார்? நானா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க, உங்க அண்ணன் கூட யாரையோ நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னாரு, ஆனா யாருன்னு தெரியாதுன்னு தான் சொன்னாரு. எப்போ உங்ககிட்ட உங்க காதலை சொல்ல போறீங்க? இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா? இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஆனா வீட்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்ல அப்பப்போ பேசுவா, ஆனா நாங்க நேர்ல 2 பேரும் காமிச்சிக்க மாட்டோம். எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க தான். காவியாவை சொல்றீங்களா? ஆமா, அவளை உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஏங்க, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ரியலி? அண்ணி நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க வந்திருக்கோம், பார்த்தது இல்லையா நீங்க? ஆமா அண்ணி, ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன் அண்ணி. அண்ணி அவகிட்ட சொல்லுங்க அண்ணி. அவளும் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் எப்படி சொல்றதுன்னு புலம்பிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா நீங்க தானே அது. ஆமாங்க அண்ணி, சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க அண்ணி. காவியா உங்க ஃப்ரெண்டா இருப்பானு எனக்கு இனி வசதியா போச்சு. எதுக்கு என்ன தூது விட்டுருக்கா? இது நல்லா இருக்கே, பேசாம நான் தெரியாதுன்னே சொல்லிடுவேன். ப்ளீஸ் அண்ணி, என்ன அண்ணி? சரி சரி, நீங்க கல்யாணம் முடிஞ்சுன்னா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க சீக்கிரம் படிப்பு முடிக்கணும். நீ அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்து நீ ரகு வேற இடையில இருக்கான், உங்க அக்கா வேற இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போ காவியாவை கை பிடிக்கிறது? போங்க, நீ ரொம்ப போரிங். கதிர் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் நல்லதாவே நடக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். வேற என்ன நடக்கும்? சண்டை தான். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன், கொன்ன நோண்டிடுவேண்டா. நோடிடி என் பொண்டாட்டி. புற பொறுக்கி ஏர் ஹோஸ்டஸ், நீ இவனை என் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பாத்தீங்களா? என்னமான உனக்கு பாவம் பண்ண, இதுக்குமா இவனை என் பக்கத்துல உட்கார வச்ச? உங்களை பக்கத்துல வந்து உட்காருதுடா. பேசாம உட்காரேண்டி, உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது கூட புரிஞ்சுக்க தெரியலையா? நீங்க நினைக்கிறது நடக்காது சார், பேசாம இருங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. போடாங்க, உங்ககிட்ட பேசுறது வேஸ்டடா. பேசாம உட்காரடி கொஞ்ச நேரம். நீ பாவம். சொல்றியா? அங்க ஒண்ணு டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போறோம். நாங்க போய்க்குவோம், எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? ஒரு மாமாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்கப்பா பெரிய மாமா தான், போயா நீ. சத்தியமா என்னால கூட பேச முடியல. போங்க, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, போய் அங்க தூங்குங்க போங்க. ஏன் இப்படி விரட்டுற? ஏதோ ஒரு நாளைக்கு தானே டைம் எடுத்து ரெண்டு பேரும் லக்கிலி இதே ஃபிளைட்ல வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது என் கூட தாராளமா நீ சந்தோஷமா பேசலாமேமா. பல்ல உடைப்பேண்டி போறேன்டி. அடே அப்பா, என்ன சின்னையா நீ? ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டாங்கம்மா, ஐ எம் a ஜென்ஸ். ஐயோ முட்டாள் முட்டாள், உன்கிட்ட பேசவே முடியாது போ. நான் தான் சொல்றேனே பேச முடியாதுன்னு தெரியுதுல, ஒத்துக்கோ. என்னதான் காதலிக்கிறேன்னு ஒத்துக்கோடி. சார் இங்க இருந்து சார் உங்களை பிடிச்சாங்க? இந்தியாவில இருந்துதான். போ, தூக்கம் வருது, நான் தூங்கணும். தூங்கும்போது கூட அழகா தான் இருக்கான். என் செல்லம், என் தங்கம். எப்பதாண்டி என் மனசை புரிஞ்சுக்க போற? இப்ப எதுக்காகடி என்ன அவசர அவசரமா இழுத்துட்டு இப்படி கூட்டிட்டு வர? பின்ன நைட்டு நீ என்ன பண்ண? நீ பாட்டு தூங்கிட்ட. ஐயோ, இந்த ரகு கூட நான் பாடாத பாடுபட்டுட்டேன். இப்போ வீடு வரைக்கும் ட்ராப் பண்ற அது இதுன்னு நைட்டே புலம்பிட்டு இருந்தான். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன். வா நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டு சீக்கிரம் போகலாம். ஏய் ஏன்டி இப்படி பண்ற? அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாண்டி. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வா போவோம். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் வா. பாவம் ரகு, என்னதான் பண்றது இவளை வச்சுக்கிட்டு. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? என்ன பதில்? இல்லை, நீ ரகுவை உனக்கு உண்மையாலுமே பிடிக்கலையா? பிடிச்சா நல்லா பேசாமையா இருப்பாங்க. பிடிக்கலங்கிறன்ல, வா போவோம். அவங்கெல்லாம் பணக்காரங்க, எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. ஆல்ரெடி அப்பா சொல்லியிருக்காருல்ல, சில விஷயத்த கவனிச்சு நடந்துக்கோ. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நம்மளை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு ஒத்து வராதடி. அக்கா விஷயத்திலே நம்ம நிறைய பட்டாச்சு. இதுக்கு மேலே புத்தி வராமல் நம்ம தெரிஞ்சோன்னு வச்சுக்கவேன், நம்ம ஏமாந்து நிற்க வேண்டியதுதான். உனக்கும் ஒன்று சொல்கிறேன், பார்த்து இருந்துக்கோ. ஐயோ, நானும் வெற்றி லவ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் போட்டுட்ருவா. அப்பா சாமி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இவளுக்கு அப்போனா இவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் போல். நான் ஓகே சொன்னதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சது கண்டிப்பாக போட்டுட்ருவா. என்னடி திறத்திறன் முழிக்கிற? என்னென்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, போலாமா? இல்லையே, சந்தேகமாக இருக்கே. எதுக்குடி சந்தேகப்படுற? நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும், திருப்பி அதே கேள்வி என்ன கேட்குறியா? இரு அப்பாட்ட சொல்கிறேன் வா. பைத்தியம் சொல்கிறதான் கேட்பான் அந்த ஆள், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். சரி சரி, வா வா, இந்த பேச்சு இதோட நீயும் விட்டுற நானும் விட்டுறேன், தேவையில்லாத பேச வேணாம். வீட்டுக்கு போவோம். வழி தெரியுமா? அதெல்லாம் கேட்டுட்டேன். அம்மா வந்து இந்த இடத்துல வந்து நின்று டாக்ஸி சொல்லி ஏற சொன்னாங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டே போய்க்கலாம். வா, உன்னை வச்சுக்கிட்டு ஆடி போகலாம். டேய், எங்கடா போனாவ? நீ பண்ற டார்ச்சருக்கு அவங்க இவ்வளவு தூரம் இருந்ததே பெருசு. தப்புச்சோம் புடச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. போ. சரி வா போவோம். எதுக்குடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடுங்க, அவங்களுக்கு ஏதோ சங்கடம். என்ன பண்ணுவாங்க, விடுங்க, பாத்துக்கலாம். அந்த லெவலுக்கு நான் கேவலமாவாடா நடந்துக்கிட்டேன்? இல்லண்ணா, அவங்க ஏதோ மனசுல ஒண்ணு வச்சுட்டு தான் இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. எனக்கும் அது புரியுதுடா. ஆனா வாய் விட்டு சொன்னாதானடா எதுவுமே நடக்கும். கேட்டா வேண்டாம் வேண்டாம் இதை மட்டும் தான்டா சொல்றா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சுனிதா அன்னைக்கும் வெற்றியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்க ரெண்டு கல்யாணத்தை கண்டிப்பா நானே பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியா இருந்தேன், பாத்துக்கலாம். ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. ஏன்னா அவளுக்கு என்ன தயக்கம்னு தெரியல, பாத்துக்குவோம். ஒருவேளை அவங்க வீட்டுல சுனிதா நீ சின்ன பொண்ணுங்காட்டி
பெரிய பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொன்னா என்னடா பண்றது? ஏன் ரகு இப்படியெல்லாம் யோசிக்கிற? இல்லடா சந்தேகம்டா, வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெண்டு பேத்துக்கும் நானே பேசி முடிச்சு கல்யாணம் ஒரே நாள்ல பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் சரி பண்ணி வச்சிடறேன். சரியா? தேங்க்ஸ்டா. எப்பா பிரம்மாண்ட சிரிப்பையா. ஏன் அண்ணி உன்னை வேணாம் சொல்லி அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுடா. அண்ணன் அங்க பாரு தூரத்துல யாரு நிக்கிறாங்கன்னு. யாரு? இவளுக்கு ரெண்டு பேரும் இங்கதான் நிக்கிறாளுங்களா? நம்மளை விட்டு வந்தாளுங்களா? கடவுள் இருக்கான் குமார், அதான் நடு ரோட்லயே நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேட்கலாம். அச்சோ, என்னடி இவனுக்கு வேற பக்கத்துல வந்து நிக்கிறானுங்க. மானமே போச்சுடி. அதுக்குதான் அப்பவே இவங்க கூடயே போய்க்கலாம்னு சொன்னேன். நீ தான் பெரிய இவராட்ட பேசிட்டீங்க பாரு. இப்ப இவங்க வந்து நிக்கிறாங்க. என்ன பதில் பேசுறது? சுனிதா என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்லைங்க கதிர். காரில் வந்தோம், டாக்ஸி ஏதோ ப்ராப்ளம் போல, அதான் பாதிலே பிரேக் டவுன் ஆகி நிக்குதுங்க. அதுக்குதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். நில்லுங்க கூப்பிட்டு போறோம்னு சொன்னோம், கேட்காம எங்களுக்கு கழட்டி விட்டு வந்தீங்களா? அதான். இதுதான் கலாய்க்கிற நேரமா? ஏங்க நீங்க வேற. சரி பரவாயில்ல, வாங்க எங்க கூடயே வந்து இறங்கிக்கிங்க. கதிர் சார் பரவாயில்ல, நாங்க போய்க்கிறோம். நாங்க போறது கிராமம், ஏதாவது சொல்லுவாங்க. எந்த ஊருன்னு சொல்லுங்க. அந்த ஊர்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3-4 வீடு தள்ளி முன்னாடி இறக்கி விட்டுறோம். நீங்க அங்கிருந்து இறங்கி நடந்து வந்திருக்குங்க, நாங்க போய்க்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இல்ல சார், அது சரிப்பட்டு வராது. ஏன்னா இங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறவங்க தான் ஜாஸ்தி. எல்லாத்தோட வாயை அடைக்க முடியாது. சிட்டினா தெரியாது, அந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்களா இதுல கேஷுவலா பார்ப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை சார், வேற மாதிரி போயிடும். அக்கா சொல்றதும் கரெக்டு தான் சார். எங்களுக்கு வேண்டாம், நாங்க டாக்ஸிலே போய்க்கிறோம். திருப்பி ஒரு பிரச்சனையை எங்க வீட்டில் யாரும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. உங்களுக்கு அது சொன்னா புரியாது சார். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்ன சுனிதா நீங்களும் இப்படியே பேசுறீங்க? இல்ல சார் பரவாயில்ல. டாக்ஸி டாக்ஸி. சரி சார், நாங்க முன்னாடி போறோம். நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க, நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போறோம். மேம் சொன்னா கேளுங்க. இல்ல சார், எங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி பையனா இருந்தா உங்க கூட வரதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன் தெருவில் எங்க வீட்டுக்கு கூட உங்களை கூட்டிட்டு போக முடியும். ஆனா இப்போ அப்படி இல்லை சார். ப்ளீஸ் சாரி. விடுடா கதிர், பார்த்துப்போம். சரி நீங்க பார்த்து போங்க. சரிண்ணே, ஓகே பார்த்து போங்க. வா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஏங்கா, உனக்கு உண்மையாலுமே ரகுமாமாவை பிடிக்கலையா? என்ன மௌனமா இருக்க, சொல்லு. அக்காவோட பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்க நினைக்கலடி. ரகுவை பிடிக்குமா பிடிக்காதங்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. எனக்கு அவர் இல்லை. நம்ம போலவா? அப்பானா அக்கா மனசுலயும் அப்போ மாமா இருக்காரு. நம்ம ரூட்டு கிளியரு. ஜாலி ஜாலி ஜாலி. பிடிக்கவே இல்லை. எப்படியாவது அவனை என் வாழ்க்கையிலேருந்து விளக்கிடு கடவுளே, விளக்கிடு. என்னன்னு தெரில, அவனை திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. ப்ளீஸ் கடவுளே, என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். இந்த ரகு வேண்டவே வேண்டாம். என் குடும்பத்தை நாசம் பண்ண அந்த குடும்பத்துலேருந்து யாருமே எங்களுக்கு வேண்டாம். எனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். மேடம் இன்னும் ரொம்ப ஓவரா திங்க் பண்றா. இவ்வளோ அழகா இருக்கா, சாரியில பார்த்தது என்னாலே தாங்க முடியல. இவ்வளோ அழகா இருக்கா, ஆனா கோவம் மட்டும் கருங்குறங்காட்டப்படுறா. கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இவளுக்கு. பாவமே, ரகு சாப்பிட்டானா தூங்கினானா, அத்தை பையன் தெரிஞ்சோடனே நம்மளை கழட்டி விட பார்க்குறா பத்தியா. சொந்த மாமன் பையனே வேணாங்கிறான். அத்தை மேல உள்ள கோவத்துல என்னை அவாய்ட் பண்றா. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலால இவங்க அக்காவுக்கும் எங்க அண்ணனுக்கும் ஏதோ சங்கடம் நடந்துருச்சு. அதனால இவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பேசுறா. என்னையும் இவ கல்யாணம் பண்ண மாட்டான்னு பேசுறா. ஏதோ ஏமாத்த வந்த மாதிரி எங்களை இப்படியெல்லாம் யோசிச்சு அப்பப்பா பெரிய படமே ஓட்டிட்டாளே. பாரு எவ்வளோ அழகா இருக்கான்னு. கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது கூட தேவதை மாதிரி தான் இருக்கா. எனக்கு மட்டும்தான் இவ இப்படி தெரியுறாளா, இல்லை எப்பவுமே இப்படிதான் இருக்காளா தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்க. இவ அழகா இருக்காளா, இல்லை இவங்க அக்கா காவியா அழகா இருக்காளா, இல்லை சுனிதா அழகா இருக்காளா? ஓகே, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஆளு காவி மட்டும்தாங்க. சரியா? நீங்க என்ன கம்பேர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு கழுவி ஊற்றிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பின்னாடி தான் நான் போவேன், வேற ஆப்ஷன் இல்லை. சுனிதா, சாமி கும்பிட்டீங்கன்னா எனக்கு பூனை எடுத்து வச்சு விடலாம். சுனிதா தான் வைக்கணுமா? நானும் வைக்கலாமே. இப்பதான் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்குடி, என் பொண்டாட்டி மாதிரி. எவ்வளவு மணி நேரம் வைக்கிறடி? நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எதுக்கு கடை என் பக்கத்துல வந்து நிக்கிற? போட அந்த பக்கம். எதுக்கடி இப்படி தள்ளுற? என் பக்கத்துல வந்து நின்னா தள்ளாம உனக்கு கொஞ்சுவாங்களாடா? நான் பாட்டுக்கு 7 கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு இங்க வா பக்கத்துல வான்னு கூப்பிட்டது இல்லாம
குங்குமத்தை வெய்ய அதை வெய் இது வெய்யின்னு சொன்னா பக்கத்துல வந்து வச்சான் போனா போகுதுன்னு பார்த்தா என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற. இது குங்குமத்தை வச்சியா? டே லூசு பையில அறிவிற்காடா உனக்கு? கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கிட்ட கல்யாணமாகாத ஒரு பையன் குங்குமத்தை வச்சா என்ன அர்த்தம் கூட உனக்கு தெரியாது? என்ன அர்த்தமோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா தாயே. ஆனா நீ வைக்க சொன்ன நான் வச்சேன், அவ்வளவுதான். வேண்டாட்டி நீ அழுத்து. வேணாம் வேணாம், வெளியே பத்திரம் முதல்ல கிளம்பு. இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண வேணாம், என் கிட்ட கூட வர வேண்டாம், போடா. இது என்னடா வம்பு? நானே வச்சேன், நானே அடிச்சுட்டு போயிடுறேன். கிட்ட வராத, அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாம நீ புதுசு புதுசா பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கேன். போட அந்த பக்கம், போட அந்த பக்கம்னு சொல்றேன்ல. இந்த அடி நில்லு ஒரு நிமிஷம். ஐயோ விட்டுட்டோம் முதல்ல. எதுக்காக கோயில வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? கையை விடுன்னு எதுக்குடி சொல்ற? இப்பதானே நீ குங்குமத்தை களைச்சி விடுன்னு சொல்ற. களைச்சி விட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? போதும், இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். கையை விடுன்னு சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாதுடி. வேணா, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். விட முடியாதுன்னா விட முடியாதுடி. சும்மா என்ன இஷ்டத்துக்கு வாடி போடின்னு பேசுற? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி, அதுலயே டி வருதுடி. வேணா, ரொம்ப டென்ஷன் பண்ற. என்ன ஏதாவது திட்டிட போற? நீ திட்டினாலும் எனக்கு கவலை இல்லடி. கொஞ்ச நாளும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என் கூட இருந்தா மட்டும் போதுண்டி. சும்மா இந்த பேசி மயக்கிற வேலைலாம் வேணாம். நான் எதுக்கு உன்னை மயக்கணும்? ஆல்ரெடி நீ மயங்கி தாண்டி இருக்க. இங்க பாரு, கையை விடுன்னு சொல்லிட்டேன். முடியாது. எனக்கு உரிமைப்பட்ட கையை நான் பிடிப்பேன், வேற யாரும் அதை தடுக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன். பெரிய உரிமைப்பட்ட கையை நல்லா அதிகாரமா பேசிட்டு இருக்கேன். கையை விடுடா. உனக்கு என்ன பிடிக்கலன்னா கண்டிப்பாக நான் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனையோ தடவை உன் கண்ணில் பார்த்துருக்கேன்டி. ஐயோ கடவுளே, சினிமா டைலாக்கெல்லாம் பேசி நீ இரிட்டேட் பண்ணாத. தயவு செய்து கையை விடு. ம். வேணாம், என் தங்கச்சி பார்த்தானா எங்க அம்மா பாட்டு போய் சொல்லிடுவா. பெரிய பிரச்சனை ஆயிடும். கையை விடு. ஆகட்டும், எனக்கு வசதியாக போச்சு. சோ இவனை வச்சுட்டு